Hi guys. Hi guys, welcome to Honey Budget channel. இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பிள்ன்ற ரைவல்ரி காலங்காலமாக தொடர்ந்துட்டே இருக்கு. நான் இன்னும் ஆண்ட்ராய்டில் இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட் யஷ்வந்த் ஆண்ட்ராய்டு பக்கா ஆண்ட்ராய்டு ஒரு கன்னியாக இருந்து அப்புறம் இப்போ ஆப்பிள் கன்னியாக மாறினாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிளுக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். போகிறப்போ இந்த வாட்ஸ்அப்போட டேட்டா பேக்கப் எடுக்க முடியாது, இல்லை டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எந்த ஆப் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணணும், நிறைய கொஷின்ஸ் மண்டியில் ஓடிட்டே இருக்கும். அதனால கன்ஃபியூஷன்ஸ்லேயே ஆப்பிள் வாங்கணும்னு நினச்சி தெரியும் எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்ட்டு தெரியும் ஆண்ட்ராய்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிடுவோம். அப்படி இல்லை, இது ஒரு சின்ன ப்ரீஃபாக உங்களுக்கு கிளியராக சொல்லலாம். இதெல்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஷிஃப்ட் ஆனால் என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்குது, என்னென்னலாம் கான்ஸ் இருக்குது இன்னும் பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ யஷு, ஃபஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆப்பிளுக்கு நீ ஷிஃப்ட் ஆன ரீசன் என்ன? ஜஸ்ட் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷிஃப்ட் ஆனேன். நான் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணியாலும் ஷிஃப்ட் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் யூஸ் பண்ணணும். அங்கிள் யூஎஸ்லேருந்து வராரு, ஸோ அங்கே சீப்பாக கிடைக்கும், அங்கே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் தான் ஷிஃப்ட் ஆனேன். ப்ளஸ் நான் வாங்கும்போது S22 அல்ட்ரா லான்ச் ஆகிருந்துச்சு அந்த இயர் ஸ்டார்டிங்கில். ஸோ அது உங்களுக்கே தெரியும், ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசஸர் ரொம்ப அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் ஸோ அந்த இஷ்யூஸ்னால நான் சரி அல்ட்ரா சீரிஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஐஃபோனுக்கு போகலாம் அப்படின்னு போனது தான் iPhone 14 Pro Max. நான் வாங்கும்போது தான் அந்த டிரான்ஸ்ஃபரிங் டேட்டாக்கெல்லாம் ஆப்பிள்லேருந்தே வாட்ஸ்அப், ஈவன் இப்போ வாட்ஸ்அப்புக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தா. அதுக்கு முன்னே அந்த டாக்டர் அந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ப்ரீவியஸாக OnePlus யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீ மொபைல் எந்த மாடல் யூஸ் பண்ற, எந்த இயர் லான்ச் ஆச்சு, நீ எப்போ வாங்கின? நான் லான்ச் ப்ரீ புக் பண்ணி தான் iPhone 14 Pro Max வாங்கினேன். நான் 2022 அந்த ஸ்டார்டிங்லேயே லான்ச் ஆனப்பவே ப்ரீ புக் பண்ணிவிட்டு அந்த November 24 என் கைக்கு வந்துச்சு, யூஎஸ்லேருந்து என் கையில் வந்துச்சு. ஸோ இப்போது ஆல்ரெடி உங்ககிட்ட OnePlus எந்த மாடல் இருந்தது? OnePlus 6 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 4 years ப்ளஸ் யூஸ் பண்ணேன். இப்போயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இருக்கிற வச்சு தான் நான் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண வச்சு தான் ஐஃபோன் இன்னமும் வச்சுட்டு இருக்கேன். இல்லைனா எப்பயோ ஆண்ட்ராய்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன். சார் ஷோ, நீ ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS, ஐ மீன் iPhone 6லேருந்து 14 Pro Maxக்கு ஷிஃப்ட் ஆனேன். OnePlus 6லேருந்து OnePlus 6லேருந்து 14 Pro Maxக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஸோ இங்கே இருக்கிற மேஜர் சேலஞ்சு என்னன்னா, உனக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கிற டேட்டாலாம் iOSக்கு நீ ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ 3.0 3.2 வரைக்கும் இருக்குது. பட் அப்போ டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடுக்கு உன்னோட டேட்டாவை நீ எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண, சேலஞ்சஸ் அப்போ என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, இப்போ அது எப்படி ஈஸியாக இருக்கு? இல்லை, அப்பயுமே ஐஃபோனில் ஸ்பீட் நீங்கள் பேஸ் மாடல்லாம் போனால் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த லைட்னிங் கேபிள், நான் தான் லாஸ்ட் 14 சீரிஸ் தான் லாஸ்ட் லைட்னிங் கேபிள் இருந்தது. நான் டேட்டா ரொம்ப வச்சுக்க மாட்டேன். ஈவன் ஆண்ட்ராய்ட்லையும் 64GB பேஸ் மாடல் தான் நான் வாங்குவேன். 64GB தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னா, ஒரு ட்ரிப்பு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னா அது பேக்கப் பண்ணி வச்சுருவேன் சிஸ்டமில். ஸோ எப்போவுமே என்னோட ஸ்டோரேஜ் எம்டியாகவே தான் இருக்கும். லைட் யூசேஜில் தான் இருக்கும் ஸ்டோரேஜ். நான் மேஜராக லாஸ்ட் ஒரு 1 or 2 months ஓல்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் என்னோட ஃபோனில் வச்சுருக்கேன். இப்போயுமே அதுதான் பண்ணுறேன். ஐஃபோன்லேயுமே பேஸ் மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபோனில் டேட்டா க்ளீனாக இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபரிங் கொஞ்சம் 1 or 2 hours டோட்டல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் வாட்ஸ்அப்லையுமே ரொம்ப ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போது நிறைய பேர் ஒரு மித்தா இல்லை ஃபேக்டா அது தெரியாது. நிறைய பேர் ஆண்ட்ராய்டோட பேட்டரி கெப்பாசிட்டி ஐஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும் அப்படின்ட்டு முன்ன நிறைய மித்தோ ஃபேக்டோ இருந்துச்சு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நீ OnePlus 6ல் எவ்வளோ mAh, அது பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி, ஒரு நாளைக்கு எப்படி ஸ்டாண்ட் பை ஆச்சு? அப்புறம் நீ 14 Pro Maxக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அது 1 டேக்கு எப்படி ஸ்டாண்ட் பை ஆச்சு? OnePlus 6லுமே நான் 2 times சார்ஜ் பண்ணுவேன், ஏன்னா கேம்ஸ் எல்லாம் ஆடுறதுனால. ப்ளஸ் அதுவுமே ஒரு 4 year ஓல்டு ஃபோன்னால ஆஃப்டர் 3 years OnePlusல ஒரு ப்ரோக்ராம் விட்டான், இந்த மாதிரி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணுவேன் அப்படின்னு. OnePlus 6க்கு மட்டும். அதுக்கு OnePlus 7லேருந்து ஏதோ வாரண்ட்டி 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி விட்டுருந்தான். ஸோ நான் ₹400 சர்வீஸ் சார்ஜ்லேயே ஹோல் பேட்டரி ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பேட்டரி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் எங்கள் அங்கிள் வராருன்னு மட்டும்தான் ஐஃபோனே வாங்கினேன். அதுவும் சீப்பாக கிடைச்சதுனால. சீப் இந்த சென்ஸ் 1,40,000 டிஃப்ரென்ஸ் வந்ததுனால. ப்ளஸ்ஸு ஐஃபோன் அப்போ 4300+ mAh இருந்ததுனால 14 Pro Max சீரீஸ்னால பேட்டரி நல்லா தான் வரும். இனிஷியல் ஸ்டேஜஸில்
ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்துச்சு பேட்டரி. நான் வந்து 1.5 day ஒன்ஸ் தான் சார்ஜே பண்ணுவேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ்மே என்னோட சார்ஜ் சைக்கிள் வந்து 500ல தான் இருந்துச்சு. ஸோ 700 டேஸ் கிட்ட வந்து நான் 500 சார்ஜ் சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணினேன். ஸோ அது வந்து சரியான பேட்டரி லைஃப். ஆனால் இப்போ வந்து ஐஃபோன் வந்து ஒரு ஃபுல் டே பேட்டரி லைஃப் மாதிரி இல்லை. ஒன்ஸ் வந்து ஈவினிங் நான் வந்து சார்ஜ் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நீ மொபைல் வாங்கி 3 years ஆயிடுச்சு ஆஷு? 3 years ஆயிடுச்சு. 3 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ உன்னோட பேட்டரி சைக்கிள் கவுண்ட் எவ்வளோ இருக்கு? பேட்டரி சைக்கிள் வந்து இப்போ 850+ இருக்கு. 850. ஓகே. ஐ மீன் இப்போ அதில் 100%லேருந்து இவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் சொல்லுவாங்களா? அது எத்தனை பர்சன்ட்? அது வந்து அவன் ஐஃபோனில் வந்து 82%ல காட்டுது. பட் நான் அந்த ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அனலிட்டிக்ஸில் போய் பார்க்கும்போது 77%ல இருக்கிற மாதிரி அது காட்டு. அதான் ரியல் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோஸ் சைடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட்லேருந்து நீ ஐஓஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது, ஐ மீன் ஆப்பிளுக்கு இப்போ மூவ் ஆகும்போது, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் வந்து ஆண்ட்ராய்டில் இது வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னும் நான் ஆப்பிள் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற ரீசன்ஸ் என்ன? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோனுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து அனிமேஷன்ஸு, அப்புறம் அந்த நம்ம சோஷியல் மீடியா ஆப் யூசேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். மெஜாரிட்டியாக அந்த சேஞ்சஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மெயின் ட்ராபேக்ஸ் வந்து நம்மளால எந்த மூவிஸும் டவுன்லோட் பண்ண முடியாது, எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் டவுன்லோட் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம எந்த ஒரு டேட்டானாலும் டவுன்லோட் பண்ணோன்னா அது வந்து பேக்ரவுண்ட்லேயும் டவுன்லோட் ஆகாது. நம்ம அந்த இப்போ நான் சஃபாரியில் ஏதாச்சும் ஒரு டேட்டா டவுன்லோட் பண்ணா அது நான் சஃபாரியிலே தான் இருக்கணும் அந்த டைமில் நான் வாங்கும்போது. நம்ம பேக்ரவுண்ட் போனால் ஸ்டாப் ஆகிடும் டேட்டா. யூடியூப்லேயும் இப்பயுமே அந்த இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நான் டவுன்லோடு வச்சேன்னா நான் அந்த ஆப்பில் இருந்தால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். ப்ளஸ் டவுன்லோடே ஆகுது. நான் இப்போ ஒரு 2 days பேக் டவுன்லோடில் வச்சுட்டு நான் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆகலை டேட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் உள்ளே போய் டவுன்லோட்ஸில் பார்க்கும்போது எல்லா வீடியோமே பாஸில் இருக்குது. ஓ, ஸோ ஆண்ட்ராய்டு வந்து மல்டி டாஸ்கிங்கில் கிங். இதில் வந்து மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ண முடியாது. நார்மல் ஜென்ரல் யூஸ், நோ புல்ஷிட் ஃபோன் வேணும்னா, நோ நான்சென்ஸ் ஃபோன், அதுக்கு வந்து உங்களுக்கு ஐஃபோன் பக்காவாக இருக்கும். ப்ளஸ்ஸு இப்போ வந்து ஆண்ட்ராய்டுமே நல்லா ஆயிடுச்சு. ஸோ ஐஃபோனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐஃபோன் தான் வந்து ஒரு இதில் சூப்பர் அதில் சூப்பர்னு சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏஐலுமே ஐஃபோன் ரொம்ப லேக்கிங்கில் தான் இருக்குது. நான் வந்து எல்லாம் 14 Pro Maxனால ஏஐயுமே இதில் இல்லை. ஸோ எனக்கு அந்த இதுவுமே ஏஐ இருந்தால் ப்ளஸ் 10 GB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வரை கன்சியூம் பண்ணுறான். ஏஐயுமே அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வந்து வே அஹெடாக போயிட்டான் எல்லாத்துலேயுமே. ஐஃபோன் வந்து ஓகே, அவனோட யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது, ஆட்ஸ் வராது. ப்ளஸ்ஸு ஆனால் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு எந்த லேகுமே ஃபீல் ஆனது இல்லை. அனிமேஷன்ஸுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஐஃபோனில். ஸோ ஓகே ஷோர். உனக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் நவம்பர் S24 Ultra புக் பண்ணும்போது, இப்போ நீங்கள் அதில் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்குறீங்க. இது புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தேன். பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு மொபைலோட ரீசேல் வேல்யூவே ஒரு மாதிரி இருக்குது, ஆப்பிளோட ரீசேல் வேல்யூவே ஒரு மாதிரி இருக்குது. அது டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்படி அவங்க வேரி பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ உனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீ சொல்லலாம். ஐஃபோனோட ரீசேல் வேல்யூ எப்பவுமே ஒரு 20% ஹையராக தான் இருக்குது ஆண்ட்ராய்டோட. ஏன் ஆண்ட்ராய்டுனாலே நம்ம சாம்சங் அல்ட்ராவை தான் மெயினாக வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோனோட ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ இது S24 Ultra, இதை நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் சேல் பண்ணோன்னா ஒரு 50Kக்கு போகலாம், இல்லை 45Kக்கு போகலாம். இப்போ என்னோட 14 Pro Max 3 year old ஃபோன், இது வந்து ஈஸியாக என்னால் 40Kக்கு விற்க முடியும். அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, S23 Ultra வந்து நம்ம இப்போ வந்து 35K அந்த ரேஞ்சில் பார்க்க முடியும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு. பட் இது அதை விட அதிகமாக தான் போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் வந்து இங்கே 1.4-1.5 லேக்ல லான்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த ப்ரைஸில் இருக்குது. சாம்சங் வந்து நிறைய டீல்ஸ் விட்டு அதை ரொம்ப குறைச்சி கொடுக்குறான். ஒரு 70Kக்கு வந்து 68Kக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான் S23 Ultra 2 years பேக் சேல், பிக் பில்லியன் டே சேல். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆண்ட்ராய்டோட மார்க்கெட்டுமே ரொம்ப நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அஃபோர்டபுள் பண்ணால் மட்டும்தான் வாங்குவாங்க ஜனங்க. ஸோ அது இன்னெவிட்டபிள்.
ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வீடியோ குவாலிட்டி இங்கேருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீ என்னென்னலாம் சொல்ல விரும்புகிற? ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் வந்து iOSக்கு வரேன்னா நீ இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இரு, இல்லை நீ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே வரதா நீ ஹாப்பியாகவே ஆண்ட்ராய்ட்லேயே இருந்துரு அப்படின்ட்டு. மெயினாக வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். எந்த ஆப் வேணால் இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ்ஸு ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறது, அதை ஷேர் பண்ணுறது, ப்ளஸ்ஸு நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த விண்டோஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ்ஸு இதுவுமே நம்மளுக்கு தெரியும், இந்த ஆப்ஸ் எல்லாம் க்ராசரி ஆப்ஸு, பிளிங்கிட், ஜெப்டோலாம் வந்து ஆண்ட்ராய்டில் சீப்பராக காட்டும், ஐஃபோனில் அதிகமாக காட்டுதுன்னு. அதுவுமே ஒரு ரீசனு. ப்ளஸ்ஸு இந்த பேட்ரி லைஃப் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பேட்ரி லைஃப் எனக்கு வந்து இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், ஒரு 10 மினிட்ஸ் வீடியோக்கே வந்து 10% போயிடும் பேட்ரி. கேமரா யூஸ் பண்ணோன்னா ஃபோன் ஹீட் ஆகி, ஏன்னா வேப்பர் சேம்பர் எல்லாம் இதில் 16 ப்ரோ மேக்ஸ் 17 ப்ரோ மேக்ஸில் தான் வேப்பர் சேம்பரு லான்ச் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் ஹீட்டிங் நம்ம சம்மர்லலாம் வந்து கொதிக்கும் ஃபோனு. நம்ம வந்து ஒரு கேம், நான் இது வரைக்கும் ஒரு கேம் கூட இன்ஸ்டால் பண்ணதில்லை, ஏன்னா பேட்டரி லைஃப் அடி வாங்குவேன். நான் இது வரைக்குமே என்னோட OnePlus 6 தான் கேம் ஆடிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப லைட் யூசேஜ் தான் பண்ணுறேன். மேக்ஸிமம் யூடியூபு, மியூசிக்கு லிசன் பண்ணுறதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், இந்த ஸ்ட்ரீமிங்க்கு, இதுக்கு மட்டும்தான் ஐஃபோனு. மெயினாக வந்து கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம எங்கன்னா வெளியெல்லாம் போனால், ட்ரிப்ஸ் எல்லாம் போனால் இதில் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஃபோனு பக்காவாக இருக்குது. பட் நம்ம வந்து எந்த விஷயம்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா அது வந்து கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. ப்ளஸ் இப்போ அந்த டைப் சி வந்ததுனால கொஞ்சம் சார்ஜிங் கேபிள் ஷேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பட் இது லைட்னிங்னால நான் வந்து என்னோடய சார்ஜர் தான் எடுத்துகிட்டு போகணும், என்னோடய சார்ஜர் மேலே தான் நான் டிபெண்ட் ஆகியிருக்கேன். இன்னும் ஒரு 2 கொஷின் நீ இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 2 கொஷின் வந்து எனக்கு பாப்பப் ஆச்சு. என்னன்னா, ஒன்று வந்துட்டு இப்போது அந்த டைப் சி மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மித்தா ஃபேக்டர். லைக் வந்து நிறைய பேர் வந்து டைப் சின்னா இது நார்மல் டைப் சி கிடையாது, இது சம் கைண்ட் ஆஃப் உள்ள பின்ஸ் வேறு மாதிரி இருக்காது. அது வந்து நார்மல் டைப் சி தான். டைப் சிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலையுமே நார்மல் டைப் சி தான் யூஸ் பண்ணுறாங்க. கேபிள் நம்ம ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மித்துக்குமே இப்போ ரீசெண்டாக ஒரு விளக்கம் கொடுத்து அது பர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் எ மித் அப்படின்னு தான் பர்ஸ்ட் பண்ணிட்டாங்க.